ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக நம்ம வீட்டிலேயே வளர்ந்த மாட்டை இப்போ விற்க போகிறோங்க. அவனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லா மாடுமே நம்ம கூட லாங் டைம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாதுங்க. ஒரு சில மாடு மட்டும்தான் நமக்கு நல்லா அமையும். மற்ற மாடெல்லாம் 4-5 வருஷத்துலேயே மாற்றுற மாதிரி தான் இருக்கும். நம்ம கூட லாங் டைம் அமையிற மாடு 1-2 தாங்க அந்த மாதிரி அமையும். அப்படிப்பட்ட மாடு தான் இவன். நம்ம இந்த மாதிரி மாடு தாண்டா வாங்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு போவோம்ல, அந்த மாதிரி மாடு தாங்க இவன். எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கும். தீனி திங்கிறது, தண்ணி குடிக்கிறது, பால் கறக்கிறது, சாதுவாக இருக்கிறது, எல்லாத்துலேயுமே இந்த மாடு பெஸ்ட்டாக தாங்க இருக்கும். மற்ற மாட்டு கூட சண்டைக்கும் போகாது, ஆளுங்களையும் முட்டை வராது. தீனி நம்ம போட்டோம்னா கழிச்சே போடாதுங்க. என்ன தீனி போட்டாலும் சாப்பிட்டுக்கும். தண்ணியுமே நம்ம எவ்வளோ தண்ணி வச்சாலும் குடிப்பாங்க. மற்ற மாடெல்லாம் வெயில் காலத்தில் மட்டும்தான் தண்ணி குடிக்கும், மழை காலம்லாம் வந்துட்டால் தண்ணி குடிக்காது அப்படிலாம் இருக்கும். பட் இந்த மாடு எப்போதுமே தண்ணி குடிக்குங்க. அது மாதிரி பால் கறக்கவும் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நான் ஒவ்வொரு மாடெல்லாம் பால் கறக்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. காம்பை பிடிச்சி இழுக்கவே முடியாது. பட் இந்த மாட்டில் நம்ம பால் கறக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க. தண்ணியுமே இப்போ குடிக்கிறது பாருங்கள். நம்ம கலக்கி விட்ட ஒரு நிமிஷத்தில் அந்த தண்ணியவே ஃபுல்லாக குடிச்சுங்க. நம்ம கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்லாம் தேவையே இல்லைங்க. இந்த மாடு நம்ம விற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் டிலே பண்ணிக்கிட்டே இருந்தோம். பட் ஆனால் இப்போ விற்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சுங்க. ரொம்ப வயசானனால கொஞ்சம் கூட செனைக்கு நிற்கவே மாட்டேன்ருச்சு. நம்மளும் ஒரு 5 தடவை செனைக்கு போட்டு பார்த்தோங்க. ஆனால் நிற்கவே இல்லை. கேட்டதுக்கு இந்த மாட்டுக்கு வயசாயிடுச்சு, அதனால தான் செனைக்கு நிற்க மாட்டேங்குது, கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. நம்மளும் சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலான்னு டிசைட் பண்ணியாச்சுங்க. இந்த மாட்டோட பின்னாடி நிற்கிறது அந்த மாட்டு புல்லை தான். இந்த மாட்டோட புல்லை தாங்க அதுவும். சரி இந்த மாடு மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவனையும் வளர்த்தோம். அந்த மாடுமே எல்லாத்துலேயும் நல்லா தாங்க இருக்கும். யாரையும் முட்டைலாம் வராது. தீனி திங்கிறது, தண்ணி குடிக்கிறதெல்லாம் கூட ஓகேங்க. ஆனால் பால் கறக்கிறது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இவனை மாதிரியே அவனும் இருந்தால் பரவாயில்ல அப்படி தான் வளர்த்தோம். பட் ஃபுல்லாக அந்த அளவுக்கு இல்லைங்க. ஒரு 50% இந்த மாடு மாதிரியே அதுவும் இருக்குது. அப்புறம் இதோட பேத்தியை இப்போ ஒரு கண்ணுக்குட்டி நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அது இதோட பேத்தி தாங்க. பார்க்குறதுக்கு இந்த மாடு மாதிரியே தான் இருக்கும். சரி அந்த கண்ணுக்குட்டியை நம்ம வளர்ப்போம், இதே மாதிரி வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இன்னொரு மாடு அமைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சோம். பட் இந்த மாதிரி வேறு எந்த மாடு அமையலை. இந்த மாடு இப்போ நம்ம எவ்வளோ ரேட்டு கொடுத்துருக்கோன்னா 15,000க்கு கொடுத்துருக்கோங்க. இதே மாதிரி எங்கள் வீட்லேயுமே ஒரு மாடு இருந்துச்சு. இது கூட 13 வருஷம்தான் இருக்குது. பட் எங்கள் வீட்டில் இந்த மாடு 15 வருஷம் எங்கள் கூட தாங்க இருந்துச்சு. இந்த மாதிரி லாங் டைம் இருக்க மாடெல்லாம் நம்ம கூட ரொம்பவே எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கும். அப்படி தான் எங்கள் வீட்டில் இருந்த மாடும். அது என்னாச்சுன்னா, நாங்கள் ரொம்ப வயசானோன்னு அது கால் இழுத்து இழுத்து நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. நாங்களும் டாக்டர்லாம் கூப்பிட்டு பார்த்தோன்னா அது வயசாயிடுச்சு, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது, விற்றுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அந்த மாட்டை 10,000க்கு விற்றோம். பட் எங்களுக்கு அதை விற்க மனசே இல்லை. சரி ரொம்ப காலெல்லாம் இழுத்து கஷ்டப்படுதே அப்படிங்கிறக்காக தான் நாங்கள் அந்த மாட்டை கொடுத்தோம். அப்போயுமே கொடுத்தப்பெல்லாம் அம்மாலாம் அழுதுட்டாங்க, அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க. இங்கே இந்த மாடு எனக்கு அவ்வளோக்கா எமோஷ்னலாலாம் கனெக்ட் ஆகலை. ஏன்னா இது அத்தை தான் மேக்கப் போவாங்க, வளர்த்ததெல்லாம் அவங்க தான். சும்மா நம்ம ஜஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்லேயே நம்ம கூட மாடெல்லாம் அவ்வளோ கனெக்ட் ஆகலாம் முடியாது. பட்டு நம்ம வீட்டிலே ஒரு லாங் டைம் இருக்க எல்லா பெட்டுமே மேக்ஸிமம் நம்ம கூட கனெக்டடாக தாங்க இருக்கும். உங்கள் வீட்டிலே அது மாதிரி ஏதாவது கனெக்டடான பெட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது அந்த தொட்டி தண்ணியை குடிச்சு முடிச்சுட்டு திருப்பி இங்கே வாளிலையும் குடிக்க வந்துருச்சுங்க. அவ்வளோ சமத்தாக இருக்குங்க இந்த மாடு. நம்ம வாங்கணும்னு நினச்சோம்னா மேக்ஸிமம் எல்லா மாடும் இந்த மாதிரி அமையுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அமையாதுங்க. இன்றைக்கி அவங்க இதை பிடிக்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் காலையில் வெள்ளனே தண்ணிக்கு விட்டுட்டோம். இப்போ பிடிச்சிட்டு போகிறவங்க தான் இந்த மாட்டை வாங்கி கொடுத்தாங்களாம். அவங்கள்ட்டே திருப்பி விற்கிறக்கும் கொடுத்துட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.